ஏமாற்றிய நிர்வாகமே, பக்தர்களை ஏமாற்றிய நிர்வாகமே, ஏமாற்றிய நிர்வாகமே, மோசடி செய்திருக்கிற நிர்வாகமே வெளியே வா, பக்தர்களுக்கு பதில் சொல்லு. ஒவ்வொரு வருடம் முழுவதும் தொடர்ந்துட்டா இருக்கு. இந்த நிர்வாகம் மோசடி பண்றதவே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நிர்வாகம் மோசடியான நிர்வாகம், பக்தர்களை ஏமாற்ற நிர்வாகம். எங்களுக்கு ஆன்லைன்ல புக் பண்ண சொல்றாங்க. கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு உள்ள இருக்கிறவங்களுக்கு அறநிலையத்துறைக்கு தெரியும் நல்லா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு. எதுக்கு அதோட டிக்கெட் நிப்பாட்டிக்க வேண்டியதானே? திருப்பி எக்ஸ்ட்ரா கொடுத்து இவ்வளவு மக்கள் எதுக்கு நிப்பாட்ட வைக்கணும்? இது தேவையா? அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்தாலும் பார்த்துட்டு ஆத்தால பார்த்துட்டு மாங்கல்யத்தை மாத்திக்குவாங்க. இல்லங்க 3 மணி நேரம் காத்து கால் எனக்குல சுகர் 400 இருக்குங்க. எப்படி அம்மா தரிசிக்க வர்றோம், இதற்கு சுமங்கலியா இருக்கும், எல்லா பேத்துக்கும் நம்ம கயிறு கொடுக்குறோம், அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் தானே வர்றோம். இப்படியா பண்ணுவாங்க? இல்ல இந்து அறநிலை அவங்க தானே இது கெப்பாசிட்டி, அவங்க தானே பாக்குறாங்க. 2 பேருமே சொல்லுவேன், கோயில் நிர்வாகத்தையும் சொல்லுவேன், அறநிலையத்துறையும் சொல்லுவேன், 2 பேத்தையுமே சொல்லுவேன். உங்களுக்கு இப்ப ஒரு 5000 பேர் உள்ள உட்காரலாம், அதோட நிப்பாட்டிக்கணும் டிக்கெட்டை. கேன்சல் ஆயிடுச்சுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு இல்ல. இப்ப எத்தனை பேர் நிக்கிறாங்க? கஷ்டமா இருக்கு. அவங்க தான் இதை பார்த்துட்டு அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். ஆமா ஆமா, அது உண்மைதான், நிறைய அது உண்மைதான். அவங்களுக்கு ஒன்று ஒதுக்குங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்குங்க. நான் கேட்கறது கரெக்ட் தானே? அந்த இதுல அவங்களுக்கு விஐபிக்கு ஒதுக்குங்க, விஐஐபிக்கு ஒதுக்குங்க, எங்களுக்கு பொதுமக்களுக்கு கொஞ்சம் ஒதுக்குங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறேன். எனக்குலாம் சுகர் 400 இருக்கு. நேத்துல ஊசியை போட்டு தான் நான் வந்து உட்காந்துருக்கேன், இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன். என்ன சார் அர்த்தம்? நல்லா பார்த்து நல்லபடியா செய்ய சொல்லுங்க. நம்ம 500 ரூபா கூப்பன் வாங்கியிருக்கோம் சார். மீனாட்சி அம்மன் கோயில் திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். நம்ம வண்டி பார்க்கிங்கே கோயில்ல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு சார். அங்க இருந்தே கஷ்டப்பட்டு நடந்து வந்து இங்க இருந்து நம்ம 500 ரூபா கவுண்டர் பாத்தீங்கன்னா 500 ரூபா கவுண்டர் அது ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு. சோ 4 மணிக்கு நம்ம வந்தவங்க அப்படியே 4 மணில இருந்து அப்படியே கரெக்டா பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு இந்த கவுண்டர் கிட்ட வந்துச்சு சார். கவுண்டர் கிட்ட வந்தோடனே அவ்வளவுதான், உள்ள அலௌடு இல்ல, நீங்க கிளம்பிருங்கன்னு சொல்றாங்க சார். எந்த விதத்துல நியாயம் தெரியல சார். நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப இதுக்கு மேல எவ்வளவு சார் 3 மணிக்கெல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்தாச்சு சார். 4 மணிக்கு கவுண்டர் இருக்கு. கவுண்டருக்கான கரெக்டான பாதை இல்ல. சரி, நம்ம காவல் அதிகாரிகள்ட்ட வேண்டுகோள் விடுத்து சார் அந்த உள்ள இருக்க பிஆர்ஓ அதிகாரியை மட்டும் வர சொல்லுங்க சார், நாங்க பேசிக்கிறோம் சார், சண்டை போட எங்களுக்கு மைண்ட் செட் கிடையாது, நல்ல நாள் அதுமா. சோ அதுக்கும் பாத்தீங்கன்னா பிஆர்ஓ வராங்க கடைசி வரைக்கும் பிஆர்ஓ வரவே இல்லை. பிஆர்ஓ வந்தா ஒண்ணுமே கேட்க போறது இல்லை. எங்களை ஏன் உள்ள அப்படிலாம் கேட்கல. சரி, உள்ள இடம் இல்ல, மூச்சு திணறல் வருது, ஆனா நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்காங்க, பார்த்து தான் இருக்கிறோம். சரி, இந்த கூப்பன் வாங்கியிருக்கோம், ஒன்னும் கிளிக்க கூட இல்ல, இதுக்கு ஒரு ரீஃபண்ட் பண்ணுங்க, வேற ஒண்ணும் இல்ல. 1000 பேர் கிட்ட நிக்கிறோம், 1000 பேருக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க சார். அதுதான் நியாயமானது. அறநிலையத்துறை ரொம்ப நியாயமா செயல்படுதுன்னு நினைச்சா நீங்க இதை ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். ரீஃபண்ட் பண்ணிட்டா போதும் சார், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க, அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணுமே இல்ல. டிக்கெட் வாங்கி வேஸ்ட் சார். டிக்கெட் 500 ரூபாய் டிக்கெட் வாங்கி வேஸ்ட். 500 ரூபாய் டிக்கெட் கொடுக்காம இருக்கலாம், எல்லாரும் வீட்டுல இருங்க, வீட்டுல இருந்தா டிவி பாருங்கன்னா கூட முடிஞ்சு போச்சு. அப்ப விஐபிங்க மட்டும்தான் போகணும்னா அப்ப நாங்களா எதுக்கு? நீங்க சொல்லுங்க, கரெக்டான வார்த்தை தானே? ஏங்க தெரியலையா சார்? எல்லாருக்கும் கொடுத்தா நல்லதுதாங்க. எல்லாருக்குமே 500 ரூபாய் கொடுத்துடணும். அவங்க யாருக்கும் கொடுக்காம விடக்கூடாது. டிக்கெட்டை வாங்கிட்டு திருப்பி 500 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணணும். ஆமா, சென்னையில நாங்க அம்பத்தூர்ல இருக்கோம். எங்க ஒரு நைட் அங்க காலையில நைட் ஏறணும்னா இங்க காலைல வந்து இறங்கணும், நடந்தா. அதனால நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி சரி பண்ணி எங்களுக்கு கொடுங்க. எல்லாருக்குமே, இந்த மக்கள் எல்லாருக்குமே டிக்கெட் காசு கொடுத்து. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.